நேற்றைய தினம் முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கூட்டணி அரசு தமிழ்நாட்டில் வந்தார், அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் பாஜக தான் ஆட்சி செய்யும், தமிழ்நாட்டை நாசமாக்கி விடுவார்கள் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டேட்மெண்ட்டை பேசியிருக்கிறார். இன்னைக்கு இந்தியாவுள்ள எல்லா மாநிலங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி பெரும்பான்மை மாநிலம் ஆட்சி செய்யுது. அங்கே என்ன தமிழ்நாட்டில் அங்கே என்ன மோசமான ஆட்சி நடந்திருக்கிறது? இவர்கள் இவ்வளவு நாசமாக்கி விட்டார்கள் என்று நான் குற்றச்சாட்டு சொல்கிறேன். இப்போதான் விளையாட சொன்னேன், கஞ்சா, மெத்தப்பட்டன், போதைப்பொருள், பாலியல் வன்கொடுமை, தற்பளிப்பு, பெண்கள் ரோட் நடமாட முடியல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 55% கூடியிருக்கு. நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி சொன்ன சொத்து வரியை கூட்ட மாட்டேன்னு சொன்னீங்க. சொத்து வரியை 300% கூட்டியிருக்காங்க. மின்சார கட்டணம் எவ்வளவு? 300% கூட்டியிருக்காங்க. யாரும் தொழில் செய்ய முடியாது. எந்த தொழில் வருஷத்துக்கு மின்சார கட்டணம் டெபாசிட் ஆண்டு ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. டெபாசிட் இன்னைக்கு மின்சாரத்துறையில் மட்டும் இன்னைக்கு லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. போக்குவரத்து நஷ்டத்தில் போயிட்டு, இதை விட மோசமா போயிருமா? நாங்கள் ஆளுங்கட்சியா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா வரும்போது மத்திய அரசு அதிக நிதிகளை கொடுத்து மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கு முயற்சி செய்யும். எப்படின்னா, தமிழகத்திற்கு தேவையான கடன்களை அல்ல பொருட்களை உதவியை பணமாக கொடுத்து தமிழகம் இன்னைக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு. கடன்ல இருக்கு 9 லட்சம் கோடி. அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருக்கும்போது 4 லட்சம் கோடி. இந்த 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி. அது ஆளுநருக்கு 500 ரூபாய், 2500 ரூபாய் கடன் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் கடன் இருக்கு. அந்த கடன் யார் பொறுப்பு? ரொம்ப இதை விட சீரடி எப்படி முடியும்? ஒரு முதலமைச்சர் எப்படி முடியும்? ஒரு முதலமைச்சர் அவர் இபிஎஸ் 4 லட்சம் கோடியில் வச்சுட்டு போயிருந்தால் அதை 3 லட்சம் கோடியா குறைச்சிருந்தா திறமையானவர், ஆட்சியில் நல்லது அப்படின்னு சொல்லலாம்.